ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். நேற்று வந்து உங்கள் கூட ஒரு டியூஸ்டே ரொட்டீன் வந்து மார்னிங் வரைக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஈவினிங்கும் அதுக்கப்புறம் வெட்னஸ்டே மார்னிங் ரொட்டீனும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்னென்னா, நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே என்ன பண்ணுறோமோ அந்த சேம் ரொட்டீன் தான். பட் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் கொஞ்சம் ஹாப்பியாக எனக்கு இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து நேற்று குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் மேட் எல்லாமே அழுக்காக இருந்துச்சு. நான் எப்போவுமே ஹெட் பாத் எடுக்கிற டைமிங்கில் என்னோடய டாய்லெட்டு அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் துவைச்சி போட்டுருவேன். ஸோ அதனால் மேட்டெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு வழக்கம் போல் பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கே டைம் வந்து 11 ஆகிடுச்சு. லைட்டாக வீடெல்லாம் தொடச்சிட்டு மேட்டெல்லாம் துவைச்சிட்டு இது பண்ணுறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நான் 1 to 2 அந்த ஒரே டைமில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே தெரியும் நான் வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. நான் மார்னிங்லேருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்ருந்தேன். இன்றைக்கி குழந்தைங்க இல்லை, இப்போ ஸ்கூல் போகிறதுனால எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உருளியில் பூ போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பூ போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணிவிட்டு 6 வெத்தலைலாம் எடுத்து போட்டுட்டேன். சில பேருக்கு வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் கூட இருக்கலாம். நாம் வந்து இந்த வெத்தலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வச்ச தீபம். இது கண்டிப்பாக ஏற்றணும்னு கிடையாது, எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நம்ம மனசுக்கு இது வந்து சரின்னு பட்டுச்சா நம்ம செய்யலாம். சாமி வந்து இதை பண்ண அது பண்ண நமக்கு எதுவுமே கேட்காது. நம்ம வந்து நம்மளோட வேண்டுதலுக்காக பண்ணுற விஷயந்தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 வெத்தலை எடுத்துக்கணும். கிழிஞ்சதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை வந்து ஓர டைமில் இது ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, சாயங்காலம் 8 to 9. அப்படி இந்த டைமில் ஏற்றுனா கொஞ்சம் ஸ்பெஷல். பட் இந்த டைமில் ஏற்ற முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எப்போவுமே டியூஸ்டேனாலே முருகருக்கு உகந்த நாள் தான். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் விளக்கு ஏற்றுவோம்ல, 6 to 7. நான்லாம் டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றுவேன். ஸோ அந்த டைமில் 6 to 7 வந்து நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றிக்கலாம். அப்படி நெய் இல்லைனா சுத்தமாக நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இந்த வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமைகிறதுக்காக, அதுக்கப்புறம் குழந்த பாக்கியம் பெறுறதுக்கு, அப்புறம் வந்து நோய் ஏதாவது நமக்கு ரொம்ப நாள் நோய் இருந்துச்சுன்னா அது தீரறதுக்காக கூட நம்ம இது வேண்டிக்கலாம். அப்புறம் நம்ம பசங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்ட்டா நினச்ச வேலை கிடைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மேலே வளர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வேலை கிடைக்கிறதுக்காக தான் வேண்டிக்கிட்டு இது பண்ணேன். பட் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஜாப் கிடச்சிடுச்சு. ஸோ நான் திரும்ப அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய நெய்பர் ஆண்டி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அது முருகருக்காக. அதனால் நான் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு பேட் சைன்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லாயிருக்கு, பண்ணுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நான் சாமிக்கு வந்து படைச்சிட்டு 1 மணி மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோவிலுக்கு போவேன். டியூஸ்டே இன்றைக்கி வந்து கோவிலுக்கு என்னால் போக முடியல. ஏன்னா பேபிஸ் வந்துடுவாங்க. நான் வந்து ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுறதுக்காக போவேன். 3:30 to 4:30 பக்கமாக. நான் வந்து இன்றைக்கி போக முடியல. சரி, ஈவினிங் குழந்தைங்க வந்த பிறகு கோயிலுக்கு கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். என்னால் போக முடியல. ஏன் கோயிலுக்கு போக முடியலன்னா, குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு 4:30 அந்த டைம் வராங்க. நான் அப்போ கோவிலில் இருந்தால் அவங்க அப்புறம் வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தானே இருக்கேன். அதனால் போக முடியல. அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஈவினிங் வந்து எதுவுமே சாப்பிடாமல் ரொம்ப டயர்டாக எப்படி வராங்கன்னா, காலையிலே 7:40க்கு போயிட்டு ஈவினிங் 4:55, 4:50 ஸ்டேபிளாக இல்லை. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு நாள் வராங்க. ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்கவே. ஸோ அவங்களுக்காக நான் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம். பட் ட்வின்ஸு அவங்க ஒழுங்காக பிடிக்கவும் மாட்டாங்க. கொஞ்சம் 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். அதனால் நான் வந்து ஆட்டோவில் பேசி அனுப்பிட்டுருக்கேன் இப்போதைக்கு. மேபி நெக்ஸ்ட் மந்த்து மாற்றினாலும் மாற்றலாம். அவங்க டெய்லி ஈவினிங் ரொம்ப டயர்டாக வர்றதுனால ஜூஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. சரி, அவங்களுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வரத்துக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அவங்களோட ஆப்ஷன் எப்போவுமே 2 வைப்பாங்க. ஒன்று ஜூஸ் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா பழம் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு
பாலும் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேப் தான் இன்றைக்கி ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு கிரேப்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சர்க்கரைலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வந்தோடனே நம்ம அரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வர கேப்லேயே ஒரு 4:30க்கு 4:35 தானே வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம நேற்றே அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு சப்பாத்தி வேணும் அப்படின்ட்டு. சரி கடையில் போயிட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படின்ட்டு பன்னீர் வாங்கிக்கிட்டு அப்புறம் சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சிட்டேன். ஸோ இந்த கேப்பில் ஒரு 4:30 இருக்கும். பக்கத்தில் இங்கே ஒரு ஆயா இருக்காங்க. ப்ரான் வந்து நிறையா வந்துச்சு, ஃப்ரெஷ் ப்ரான்மா வாங்கிக்கோ அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஆயா, என்னால் க்ளீன் பண்ண முடியாது, பேபிஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொன்னேன். அவங்க சொல்ல கேட்கவே இல்லை. 1 கிலோ 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை நான் க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 6:30 மணி ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே என் பசங்க காலையில் நீங்கள் பார்த்தீங்கல்ல எவ்வளோ அழகாக இருந்துச்சு, உருளியில் பூலாம் போட்டு விளக்கெலாம் ஏற்றி. அப்படியே அவங்க வந்த பிறகு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கலைச்சிட்டாங்க. கலைச்சதும் இல்லாமல் அவங்க போட்டுட்டு இருந்த ஒயிட்டு பனியனை எடுத்து நான் திட்டிட போகிறேன்ட்டு அதையும் கம்ப்ளீட்டாக தொடச்சி அழுக்காக்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இதனால தான் குழந்தைங்க இருக்கும்போது டியூஸ்டே வந்தாலுமே என்ன ஆகுனா வெளியில் பூலாம் வைக்கவே மாட்டேன், இந்த மாதிரி தான் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6:30 மாதிரி ப்ரான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லிவிட்டு நான் இப்போலாம் ஸ்கூல் போகிறதுனால 7:30க்குள்ளே சாப்பிட்றாங்க. நான் 7 மணிக்கே சப்பாத்தி போட்டுட்டேன். பன்னீர் கிரேவி பண்ணுறேன் அப்படின்னதுக்கு எனக்கு அது வேணாம், எனக்கு தேங்காய் சட்னி வேணும்னு கேட்டாங்க. சரி ஓகே, நம்ம பசங்களே நமக்கு வேலையை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தேங்காய் சட்னி வச்சு ஃபீட் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான், டியூஸ்டேயோட ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி வெட்னஸ்டே வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4:30 மாதிரி தான் எழுந்திரிச்சேன். பட் இன்றைக்கி நான் வாசல் வந்து பெருக்கலை. என் அம்மா என் கூட இருக்காங்க. நைட்டு மட்டும் வந்துட்டு காலையில் தம்பிங்க ஸ்கூல் போனதும் போயிடுவாங்க. அப்போது அவங்க தான் வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டாங்க. அதனால் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு தம்பிங்களுக்கு வந்து அவங்க ப்ரான் ரைஸ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் ப்ரான் வந்து ரைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நான் வந்து பீட்ரூட் ரைஸ் பண்ணிவிட்டு ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தேன். பட் அவங்க ப்ரான் ரைஸ் வேணும்னு கேட்டதுனால ப்ரான் ரைஸ் வச்சுட்டு ஒரு முட்டை அவிச்சு வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக கேரட் அரிஞ்சிட்டு கொஞ்சம் காராசேவ் இருந்துச்சு, அது கொஞ்சம் வச்சேன். ஸோ அவங்களுக்கு வந்து லன்ச் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ரவா லட்டு பண்ணியிருந்தேன். பெரியவர் வந்து ரவா லட்டு வேணும்னு கேட்டார். ஒரு ஆப்பிளை 2ஆக கட் பண்ணி ஆளுக்கு பாதி வச்சுட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கும்போது எனக்கு ஃபுல் ஆப்பிள் வேணாம், பாதி போதும் அப்படின்ட்டு. சரின்ட்டு 1 கட் பண்ணி 2 பேருக்கு பாதி வச்சுட்டு சின்னவர் வந்து எனக்கு பிஸ்கட் வேணும்னு கேட்டார். பிஸ்கட்லாம் கொடுத்து விட முடியாதுல்ல, அதனால் வந்து கொஞ்சமாக காஞ்ச திராட்சை வச்சுட்டு பெரியவருக்கு மட்டும் நான் வந்து ஒரு பாதி ஆப்பிள் அதுக்கப்புறம் ரவா லட்டு வச்சுட்டு பேக் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ ஆட்டோ வந்துடுச்சு, 7:40க்கெலாம் ஆட்டோ வந்துடும். நான் பேக் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிட்டேன். டெய்லி வந்து இந்த விட்டமின் ட்ராப்ஸ் போடுவேன். சம்டைம்ஸ் நான் இதை மறந்துடுவேன். இது வந்து குழந்தைங்களுக்கு டாக்டர் ரெகுலராக கொடுக்க சொல்லியிருக்காரு. உடம்பு முடியல, நான் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நம்புகிறேன். பாய்.